மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும், இதை நம்முடைய கண்ணில் எங்கேயும் பார்க்கல. ஆனால் இப்போ பாருங்க, ஹிமாச்சலில் இவன் வயநாடு அந்த ஏரியாலெல்லாம் மலைகள் என்ன பண்ணிருச்சு, சரிஞ்சிருச்சு. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு நாலேஜ் இருக்கும், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான ஆதங்கங்கள் இருக்கும். அதை ஒவ்வொருத்தர் என்ன பண்றாங்க. ஆனா எல்லாருமே ஆதங்கத்தை வெளிப்படுத்துற நோக்கம் என்னன்னா நல்ல நோக்கம். இப்படி ஒரு பாதிப்பு நடந்துட்ட அப்படிங்கிற அந்த இடத்துல இருந்துதான் பலவிதமான கருத்துக்களையும் ஆதங்கங்களையும் பதிவிடுறாங்க. சொல்றாரு வசனத்துல, மலை மேல் இருக்கிற பட்டணம் அது மறைந்திருக்க மாட்டாது. வேதம் மலை மேல ஒருத்தங்க போய் குடியிருக்கிறதுக்கு வேதம் அனுமதிக்கிறது. இப்படி போயெல்லாம் இருக்கக்கூடாதுப்பா, அது என்னைக்காவது ஒரு நாள் சரியும் அப்படிலாம் ஆண்டவர் சொல்லல. நீங்க மலை மேல பட்டணத்தை கட்டலாம். கடவுளே இரக்கம் இல்லையா? வசனம் சொல்லுது, அவர் இரக்கங்களின் பிதாவாய் இருக்கிறார். இயேசு சூழ்நிலைக்குள்ள போய் தாங்க சூழ்நிலையை சரி பண்ணி இருக்கிறாரு. லாசர் மரிச்சிட்டாரு, 4ஆம் நாள் வர்றாரு. யூதர்கள் எல்லாரும் என்ன பண்றாங்க, அழுதுட்டு இருக்கிறாங்க. யாரும் அழக்கூடாது அப்படிலாம் சொல்லல. அழுறீங்களா, அழுங்க அப்படி சொன்னது மட்டும் கிடையாது, அவரும் கூட சேர்ந்து அழுறாரு. அதாவது பாருங்களேன், விசேஷமாக பரிசுத்த பர்வதம், பர்வதம் எங்கும் அங்க தீங்கு இருக்க முடியாது, கேடு இருக்காதுன்னு சொல்றாரு. கர்த்தரை அறிகிற அறிவு பெருக 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 தீங்கு எல்லாம் என்ன செய்யும், குறைய ஆரம்பிக்கும். புரியுதுங்களா? மரணம் பல விதங்கள் நடக்கும். ஆனா எந்த மரணத்தை தேவனுக்குள்ள கொண்டு வராங்கன்னா, இந்த இயற்கையில நடக்கிற சீற்றங்கள், அது மூலமா நடக்கிற சில விளைவு வந்த உடனே யார்கிட்ட வராங்கன்னா, அப்ப இதுல இருந்து ஒண்ணு தெரிஞ்சுக்கிடணும், சிருஷ்டிப்புன்னு ஒண்ணு இருந்தா சிருஷ்டி கர்த்தர்னு ஒருத்தர் இருக்கிறாரு. சாராயத்துக்கு யாரும் கடவுளை என்ன செய்யல, கடவுள் ஏயா இப்படி இதெல்லாம் தடுக்காம இருக்கா சொல்லல. ஆக்சிடென்ட் நடக்கும்போது கடவுள் ஏயா இப்படிலாம் தடுக்கல சொல்லல. ஆனா மழையினால ஒரு பூமி எதிர்ச்சி இந்த மாதிரி காரியங்கள் வரும்போது அவங்கள அறியாம யார்கிட்ட வராங்க, இதுல இருந்து என்ன தெரியுது, அதுக்கு சொந்தக்காரர் அவர்தான். நீங்க வீட்டுல கரண்ட் இழுக்கிறீங்க, எதுக்கு இழுக்கிறீங்க? யாராவது அடிபட்டு சாவணும், நல்லதுக்காக தானே. இப்போ நீங்க வீட்டுல மோட்டர் வைக்கிறீங்க, அயன் பாக்ஸ் வைக்கிறீங்க, எதுக்குங்க? ஹீட்டர் வைக்கிறீங்க, எதுக்குங்க? இது எதுக்கு ஒன்னொன்னா கேட்டுக்கிட்டு வீட்டுல நீங்க என்னத்தை வச்சாலும் நல்லது தான் வைக்கிறீங்க. தெரிஞ்சுக்கிடுங்க, நம்ம எதையுமே தீமைக்கென்று எதையும் வைப்பதில்லை, நன்மைக்காகத்தான் வைக்கிறோம். ஆனா அந்த நன்மைக்குள்ள தீமை என்ன பண்ணிருது? நீங்கள் நானும் ரொம்ப விசேஷித்தவர்கள். ஒன்னொன்னையும் படைச்சிட்டு நல்லது என்று கண்டார், நல்லது என்று கண்டார். அங்கெல்லாம் மிகவும் நல்லதுன்னு பார்க்கலையா? எப்போ அந்த ஆதாம படைச்சாரோ அது கூட எல்லாத்தையும் பார்க்கும்போது சொல்றாரு, மிகவும் நன்றாயிருந்தது. வரக்கூடிய நாட்கள் மறுபடியும் ஆண்டவர் இந்த பூமியை பார்ப்பார். நான் இன்னும் ஒரு முறை இந்த பூமியை அசைப்பேன் சொன்னது போல இன்னும் ஒரு முறை நான் இந்த பூமியை பார்ப்பேன். எப்படி நான் ஆதியிலே நான் படைத்த போது இந்த பூமியை பார்த்து ஓ மிகவும் நன்றாயிருந்ததுன்னு சொன்னேனோ, அதே மாதிரி என் வாய் மறுபடியும் சொல்லோ, இந்த பூமி மிகவும் நன்றாயிருக்கிறது. மீட்பு பணியினர் அவங்க போய் இந்த நேரத்துக்கு என்ன செய்யணுமோ அதெல்லாம் ஃபர்ஸ்ட் எய்டா பண்ணிட்டு இருக்கிறாங்க. இதற்கான பராமரிப்பு சபையினுடைய கையில இருக்கு. ஒரு வார்த்தை சொல்லுவா பாருங்க, சமைச்சது நான் தான், ஆனா விஷம் எப்படி வந்ததுன்னு எனக்கு தெரியாது. ஆண்டவர் சொல்றாரு, சிருஷ்டித்தது நான் தான், ஆனா அவளுக்கு அங்க தெரியாதுங்கிறா. இங்க தேவன் சொல்றாரு, சிருஷ்டித்தது நான் தான், ஆனா அதுல சிதைவை கொடுத்தது, அழிவை கொடுத்தது அது பிசாசு. என்ற மகன் கொடுத்தது பாயாசம் மட்டும்தான்டா, அதுல விஷத்தை கலந்தது நீன்னு என்ன பண்ணுவாரு? இந்த 7ஆம் தூதன் எக்காலம் ஊதின உடனே எல்லாமே உல்டா புல்டா நடக்கும். இப்ப வாசிங்க. அப்பொழுது உலகத்தின் ராஜ்யங்கள், நல்ல கவனிங்க, அப்பொழுது உலகத்தின் ராஜ்யங்கள் நம்முடைய கர்த்தருக்கும் அவருடைய கிறிஸ்துவுக்கும் உரிய ராஜ்யங்கள் ஆயின. நல்ல கையை தட்டி ஓ பிரைஸ் காட்.
இந்த பூமி அவருக்கு சொந்தமாகும். இந்த பூமி அவருக்கு சொந்தமாகும். இது தேவனுடைய சொந்த பூமி. கேரளா மட்டும் கடவுளுடைய பூமி கிடையாது. முழு பூமியுமே அது கடவுளுடையது. நான் சொல்றேங்க, மனுஷன் தப்பு பண்ணாமையா அதுக்கு ஒன்ன தேவன் நான் செய்கிறேன்யா அப்படின்னு பிதா தேவன் ஒன்றை செய்திருப்பார் என்றால் அது தனது ஏக சுதனை, ஒரே பேரான குமாரனை அனுப்பியது மட்டுமே. பாவம் பெருகின இடத்துல தண்டனை பெருமா, கிருபை பெருகுமா? இது வெறும் சாதாரண சபை மன்றம் கிடையாது, பாராளுமன்றம். எல்லாத்தையும் எடுத்து வச்சு ரெடியா கொளுத்தி விட்டு போயிரும் ஆண்டவரே. அதுக்கு ரெஃபரன்ஸ் பாருங்க, எலியா எப்படி அக்கினி இறக்குனார் ஆண்டவரே. நம்மளாம் எலியாவின் ஆவி உடையவங்க ஆண்டவரே, இறக்கிருவோமா அப்படிங்கிறாங்க. டேய், இன்ன ஆவி உள்ளவர்கள் என்பதை நீங்கள் அறியீர்களா? காரணம் என்ன தெரியுமா? எலியாவை பத்தி உனக்கு தெரிஞ்சதுடா, கூட வர்ற இயேசுவை பத்தி உனக்கு தெரியலையடா. டேய், நான் எலியா இல்லடா, நான் இயேசு. நான் மனிதனுடைய ஜீவனை அழிப்பதற்கல்ல, நான் ரட்சிப்பதற்கே வந்திருக்கிறேன். இயேசு என்கிற பேட்டனை கொண்டு வந்து இந்த பைபிளோடு கூட வைங்க. அவருடைய குணாதிசயத்திற்கு, அவர் வெளிப்படுத்தின குணாதிசயத்திற்கு கூட குறையா ஏதாவது இருந்தால் அதை வெட்டி போட்டுருங்க. கிறிஸ்துதான் நமக்கு மாதிரியா இருக்கிறார். எங்கேயா அந்த நீரூற்று எங்க இருந்தியா வருது அப்படின்னு சொல்லிட்டு நேரம் அந்த நீரூற்றுல போயிட்டு அந்த உப்பை எடுத்து போட்டு சொல்றாரு, இதை நான் ஆரோக்கியமாக்கினேன். இனி இதனால் ஓன் பால் நிலம் உண்டாகாது, இனிமே இதனால சாவும் உண்டாகாது. ஓகே, இன்றைக்கு ஒரு சேலஞ்சான காரியத்தை நம்ம டிஸ்கஸ் பண்ணிக்கிடலான்னு நான் பேசுகிறேன். கொஞ்சம் சில காரியம் அப்படி கொஞ்சம் நிதானமாய் பகுத்தறிந்து வேதத்தில் இருந்து நாம் சில காரியங்களை நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். ஒரே ஒரு பாடல் வரி நினைவு வருகிறது. மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும். நம்ம ஊத்துமலை மலையை நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். எனக்கு வயசு 40 வயசு. ஒரு விவரம் தெரிஞ்சு ஒரு 5 வயசுல இருந்து அந்த மலையை என்ன பண்றோம், பார்க்குறோம். என்னைக்காவது பெயர்ந்து போயிருக்குதா? என்னைக்காவது அது இருக்க இடத்துல இருந்து விலகி போயிருக்குதா? ஆனா இன்னைக்கு வயநாட்டில் என்ன நடந்துட்டு இருக்கு? அந்த மலைச்சரிவு 8 கிலோமீட்டருக்கு என்ன பண்ணிச்சான், இறங்கிருச்சான். எல்லாருமே நியூஸ் கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க. உண்மையிலே ரொம்ப வருத்தப்படக்கூடிய ஒரு சம்பவம், அப்படிதானே? கிட்டத்தட்ட 350-400 பேர்கிட்ட இறந்துட்டாங்க. இன்னொரு 150 பேர் காணாமல் இருக்கிறாங்க, தேடிக்கிட்டே இருக்காங்க. இன்னும் பணிகள் நடந்துக்கிட்டே இருக்குது. ஒரு நாளும் நமக்கு இந்த வரியில் இருக்குது, மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும். இதை நம்முடைய கண்ணில் எங்கேயும் பார்க்கல. ஆனால் இப்போ பாருங்கள், ஹிமாச்சலில், இப்போ வயநாடு அந்த ஏரியாலெல்லாம் மலைகள் என்ன பண்ணிருச்சு, சரிஞ்சிருச்சு. சரிஞ்சதுனால ஏகப்பட்ட இழப்பீடுகள் என்ன செஞ்சிருக்கு, நடந்திருக்கிறது. ஸோ நான் அந்த இன்னைக்கு ஒரு தலைப்பு வைக்கிறேன் இந்த பிரசங்கத்துக்கு, ஆறுதலுக்காக ஜெபம். சொல்லுங்க. அப்போ இன்னைக்கு அவங்க வீடுகளை இழந்திருக்கிறாங்க. அந்த இடமே எவ்வளோ பதட்டமாக இருக்கும், அப்படி தானே? எல்லா பாலம் எல்லாம் தகர்க்கப்பட்டிருக்கு, மறுபடியும் இரும்பில் பாலம் போட்டிருக்கிறாங்க. அந்த அந்த பாருங்களேன், சும்மா ஒரு 2-3 ஆட்கள் இறந்துட்டாங்க நம்ம கேள்விப்பட்டாலே ஊரில் அப்படியே ஒரு மரண இருள் ஆளுகை செய்யும். இப்போ நமக்கு இங்கே ஒன்றும் தெரியலை. இது நீங்கள் அந்த ஏரியா பக்கத்தில் கொஞ்சம் போனீங்கன்னா, அதுவும் இந்த மீட்பு பணியில் ஈடுபட்டிருக்காங்களே அவங்களாம் பாவங்க, 1 மாதத்துக்கு அவங்களுக்கு சாப்பிட முடியாது.
ஏன்னா ஒரு மனுஷனை பார்த்தா தானங்க நல்லா இருக்கும். இதெல்லாம் சொல்லி நம்மை வேதனைப்படுத்துவதற்கல்ல, சில ஃபீலிங்ஸ் நமக்கு வரணும். உலகத்தில் நடக்கிற சில காரியங்கள் நமக்குள்ள ஒரு சின்ன ஒரு பாரத்தை என்ன பண்ணணும். ஸோ இன்னைக்கு நம்ம இதை பேசுவதற்கே காரணம் என்னன்னா, இதுக்கு ஒரு ஆறுதலும் உண்டாகணும். ஆறுதல் மட்டும் நோக்கம் அல்ல, இதில் ஒரு மிகப்பெரிய மாறுதலும் உண்டாகணும். பிரைஸ் காட். ஆண்டவர் சொல்றாரு, மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. இப்போ இப்படி ஒரு சம்பவம் நடந்துட்டு அப்படின்னா எல்லாருமே பேசுவாங்க, அப்படிதானே? நிறையா போய் அதில் போய் வேலை பார்க்குறாங்க. இன்னைக்கு மிலிட்ரியில் உள்ளவங்க, தீயணைப்பு படையில் உள்ளவங்க, இன்னும் தன்னார்வ தொண்டர்கள், இப்படி அநேகர் அங்கே போய் என்ன பண்ணுறாங்க. இப்போ ராகுல் காந்தி அவரெல்லாம் அங்கே போய் நேரில் போய் பார்க்குறாரு. இப்போ நீங்கள் ஒரு வீடியோ எடுத்து அதில் கீழே கமெண்ட் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட கமெண்ட் இருக்கும், அப்படிதானே? கொஞ்சம் உலகத்துடைய சில காரியங்கள்லாம் தெரிஞ்சுக்கிடுங்கண்ணே, தெரிஞ்சால் நல்லா இருக்கும். அப்போ நான் நேற்றைக்கு ஒரு வீடியோ இப்போ 2 3 நாளாக பார்த்துக்கிட்டே இருக்கிறேன். நான் நிறைய கமெண்ட்ஸையும் பார்க்குறேன். பல விதமான கமெண்ட்ஸ் என்ன செய்யும். அதில் ஒரு கமெண்டு, இவங்க ஏன் மலை அடிவாரத்துலலாம் போய் இருக்கிறாங்க அப்படின்னு ஒரு கமெண்டு. அதுதான் இப்படி ஒரு ஆபத்தான இடம் தெரியுது. மலை எப்போ ஒன்று போல் இருக்காது, இந்த இப்படிலாம் நடக்குது, எங்கெங்கெல்லாமோ கேள்விப்படுறோம். எதுக்கு இவங்க வேற இடமே இல்லைங்கிற மாதிரி, எதுக்கு இவங்க மலை மேலே போய் ஏன் இருக்கணும், இல்லை மலை அடிவாரத்தில் போய் ஏன் இருக்கணும்னு சிலர் என்ன பண்ணுறாங்க கமெண்டில் கேட்குறேன். ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு நாலேஜ் இருக்கும், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான ஆதங்கங்கள் இருக்கும். அதை ஒவ்வொருத்தர் என்ன பண்ணுறாங்க. ஆனால் எல்லாருமே ஆதங்கத்தை வெளிப்படுத்துகிற நோக்கம் என்னன்னா நல்ல நோக்கம். இப்படி ஒரு பாதிப்பு நடந்துட்ட அப்படிங்கிற அந்த இடத்துல இருந்து தான் பலவிதமான கருத்துக்களையும் ஆதங்கங்களையும் பதிவிடுறாங்க. ஹல்லேலூயா. அப்போ நோக்கம் நல்ல நோக்கம்தான், ஆனால் கருத்துக்கள் வேற வேற மாதிரி என்ன செய்து இருக்கு. நமக்கு மனுஷங்களால் மட்டும்தான் பிரச்சனை. ஆனால் கொஞ்சம் அங்கங்கே இருக்கிறவங்களுக்கெல்லாம் வெள்ளம் எப்போ வருது, எப்போ என்ன நடக்குன்னே தெரியாத அளவுக்கு இருக்கு. ஸோ அப்போ பாருங்களேன், அவங்க சொல்கிறாங்க. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு வசனத்தில், மலை மேல் இருக்கிற பட்டணம் அது மறைந்திருக்க மாட்டாது. அப்போ வேதம் மலை மேலே ஒருத்தங்க போய் குடியிருக்கிறதுக்கு வேதம் அனுமதிக்கிறது. ஆண்டர்கிட்ட போய், ஆண்டவரே இப்படி இருந்தாங்களே, இது சரியா தப்பான்னு கேட்டால் அது சரிதான்னு சொல்கிறாரு. அப்போ ஆண்டவர் இப்படி போயெல்லாம் இருக்கக்கூடாதுப்பா, அது என்னைக்காவது ஒரு நாள் சரியும் அப்படிலாம் ஆண்டவர் சொல்லலை. நீங்கள் மலை மேலே பட்டணத்தை கட்டலாம். அப்படி இல்லைன்னா ஆண்டவர் மலை மேல் இருக்கிற பட்டணம்னு எழுதியிருக்கவே. அப்போ இன்னைக்கு ஒரு நெகட்டிவாக ஒரு காரியம் நடந்துட்டு அப்படின்ன உடனே நம்ம வாய்க்கு வந்தபடிலாம் என்ன பண்ணிட முடியாது. பவுல் கையில் பாம்பு தொங்கிருச்சு அப்படின்ன உடனே உண்மையில சொல்றேன், பிரச்சனை நேரத்தில் அமைதியாக இருக்கவும். ஒருத்தருக்கு ஒரு தீமை மாதிரி நடக்கு, ஒருத்தருக்கு ஒரு குறைவு மாதிரி நடக்குன்னா அந்த நேரத்தில் வாயை திறந்து விமர்சனங்கள் பண்ண வேண்டாம். கொஞ்சம் வெயிட் பண்ணிக்கிட்டே இருங்க. நீங்கள் கொலை பாதகன்னு சொல்லி தேவன்னு சொல்லி என்ன நடக்கும், ப்ளஸ்ஸும் மைனஸும் சேர்ந்து என்ன செஞ்சிடும். அப்படியே வெயிட் பண்ணுங்க, வெயிட் பண்ணுங்க. கொஞ்சம் நேரம் போட்டோம், இன்னும் கொஞ்சம் நேரம் போட்டோம். ஒரு கட்டம் வரும் பார்த்தீங்களா, ஐயாடி ஜம்முன்னு இப்படி நிற்பார்ல ஒரு தீங்கும். அப்போ சொல்லுங்க, ஈவன் தேவன் அப்படின்னு சொல்லுங்க. நீங்கள் மதிக்கப்படுவீர்கள், நீங்கள் மதிப்புக்குரியவர்களாக இருப்பீர்கள். காலம் வருவதற்கு முன்பாக எதை குறித்தும் தீர்ப்பு செய்ய வேண்டாம். பிரைஸ் காட். காலம் வர்றதுக்கு முன்னாடி எதை குறித்தும் தீர்ப்பு செய்ய வேண்டாம். கொஞ்சம் பொறுமையா இருங்க. நீங்க கொஞ்சம் கரெக்டான காலத்தில் நீங்க தீர்ப்பு செஞ்சீங்கன்னா அது சரியான தீர்ப்பாக இருக்கும். பிரைஸ் காட். அப்போ நல்ல கவனிங்க, ஏதோ பேசிட்டு இருக்கேன்னு நினைக்காதீங்க, முக்கியமான காரியத்தை பேசிட்டு இருக்கிறேன். அப்போ மலை மேல் பட்டணங்கள் என்ன செய்யலாம், இருக்கலாம். ஓகே, இப்போ பாருங்க, அடுத்த ஒரு வார்த்தை சொல்றாங்க. அந்த இப்போ ஆம்புலன்ஸ் வரிசைக்கு நிறைய ஆம்புலன்ஸ் என்ன பண்ணுது, வந்துட்டே இருக்கு. அப்பா இவ்வளவு ஆம்புலன்ஸ். அது ஒரு வார்த்தை சொல்லியிருக்காங்க, கடவுளே இரக்கம் இல்லையா. வசனத்தை வசனம் சொல்லுது, அவர் இரக்கங்களின் பிதாவாய் இருக்கிறார். இவ்வளவு
ஆண்டவர் உண்மையிலே துடிதுடிப்பாருங்க. இப்போ இவ்வளோ நடக்குது இல்ல, அவர் இதுக்கு எல்லாமே வருத்தப்படுவார். இதில் வந்து அப்பா பாருங்களேன், இப்படி இப்படி ஒரு குரூப் பேச ஒன்று அங்கே போய் எதுக்கியா வீட்டை கட்டினாங்க ஒன்று, அடுத்து கடவுளுக்கு இறக்கம் இல்லையா அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஆவிக்குரிய உலகம் என்ன சொல்லிட்டு இருக்கு தெரியுமா? ஆமாம், ஆண்டவர் தான் சொல்லியிருக்காருல்ல, பூமி எதிர்ச்சி வரும், நிலநடுக்கம் வரும், இப்படிலாம் உண்டாகும், இது கடைசி காலம், இது உபத்திரவ காலம். ஆண்டவர் சொன்னது நடந்துச்சு அப்படின்னு சொல்றதுக்கு வசனத்தை எடுத்து வச்சுப்போம். இதுக்கு ஒரு குரூப் என்ன பண்ணுவாங்க, பேசும் பாருங்கய்யா இப்படிலாம் எழுதிருக்கு நடந்துட்டு இருக்குன்னு ஈவு இறக்கமே இல்லாமல் என்ன பண்ணிட்டு இருப்பாங்க, தீமைக்கு ஒத்து போய் அதை நியாயப்படுத்தி. எங்கள் பைபிளில் என்ன பண்ணியிருக்கு, ஏற்கனவே இதெல்லாம் பார்த்துட்டு கடவுள் இருந்தால் வந்து காப்பாற்ற வேண்டிய கடவுள் எங்கேயா வராரு, மனுஷன் தானையா வந்து காப்பாற்றுறாங்க அப்படின்னு என்ன பண்ணுறாங்க சொல்லிட்டு இருக்காங்க. இவங்க அதுக்கு கூடுதல் தகவல் கொடுக்காங்க. நம்ம பைபிளில் தான் எழுதியிருக்குல்ல இப்படி நடக்கும்னு எழுதிருக்கு, நடக்கு அப்படின்னு ஈவு இறக்கம் இல்லாமல் என்ன பண்ணியிருந்தாங்க. சிருஷ்டித்தது தான் தேவன், அதில் ஒரு சிதைவை கொடுப்பது பிசாசு. ஒரு இடத்துல அழிவுன்னா நீங்கள் டக்குன்னு எங்கே வரணும்னா அங்கே ஒரு பிசாசு. இதை நம்ம உலகத்துக்கு பிசாசுன்னு சொன்னோம்னா அதையும் வச்சு கேலி கிண்டல் பண்ணுவாங்க. அதனால் உலகத்தில் சொல்லும்போது தீமை ஒன்று நடக்குதுயா, ஏன்னா பிசாசுக்கு எப்படி வேற வேற பேர் கொடுக்கலாமா, தீமைங்கிற பேரை கொடுக்கலாமா கொடுக்கக்கூடாதா? கொடுக்கலாம். அவனுக்கு தான் ஆண்டவரே சோதனைக்காரன் பேர் கொடுத்துருக்காரு. வேற பொல்லாதவன், அலிம்பன், கொலைப்பாதகன், சூப்பரையா, கொலைப்பாதகன், மரணத்துக்கு அதிகாரி, பொய்க்கு பிதா. அவன் பாப்பா டேய் என்னடா சப்பு சப்புன்னு வைக்கிய, வேற இங்கெல்லாம் ஒன்றும் இல்லையா, ஏதாவது கொடுங்க, சும்மா புதுசானாலும் கொடுங்க, ஆகாரம் மாதிரி. என்னை காண்கிற தேவனை இவ்விடத்துல நானும் கண்டேன் என்று சொல்லி காண்கிற தேவன் என்று பெயரிட்டால், அது மாதிரி பிசாசுக்கு சக்கு சக்குன்னு மூஞ்சில் அடிக்க மாதிரி பெயர் கொடுங்க பார்ப்போம். கர்ச்சிக்கிற எவனை விழுங்கலாம் என்று கர்ச்சிக்கிற சிங்கம் போல என்ன பண்றான், சுற்றி திரிகிறான். திருடன், அப்படி சொல்ல, திருட்டு போய, பொல்லாதவன், பொல்லாத ஆவி, இந்த மாதிரிலாம் நிறைய இருக்கு பாருங்களேன். அப்போ சிருஷ்டித்தது யாரு? தேவன். அதுல சிதைவை கொடுப்பது, அழிவை கொடுப்பது பிசாசு. இது உங்களுக்கு நல்லா என்ன செய்யணும், புரிஞ்சிருக்கணும். இன்னைக்கு ஒரு வேளை இந்த சூழ்நிலையில் இருக்கவங்களுக்கு நம்ம இதெல்லாம் பேசுனா அவங்க இன்னும் நிறையா நம்ம சொல்றதுல இருந்தெல்லாம் நிறையா கேள்வி கேட்பாங்க. ஆனாலும் நம்ம இப்போ இது வந்து அவங்கள்ட்ட போய் சொல்றதுக்காக இல்லை, நமக்கு ஒரு புரிதல் வேணும். ஏன்னா நம்ம அறியாமலே நமக்குள்ள ஒரு கேள்வி வரும். சில இந்த கமெண்ட்ஸ்லாம் பார்ப்போம், சில வீடியோஸை பார்ப்போம், என்னடா அது இப்படி நடக்கு, திடீர்னு யாராவது நம்மள்ட்டே பேசலாம். நீங்கள் இப்படி யார்கிட்டே பேசிட்டு இருப்பீங்களா, அப்போ சொல்லுவாங்க கடவுள் இருந்தால் ஏங்க இப்படிலாம் நடக்கணும் அப்படிம்பாங்க. உடனே நீங்களும் ஆமாங்க அப்படின்ட்டு என்ன பண்ணிடப்படாது, வாங்க போவாங்க அப்படின்ட்டு என்ன பண்ணிடப்படாது, உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிச்சுட்டு அப்படியே முக்காட்டை போட்டு போய்கிட்டே இருந்துடக்கூடாது. ஆனால் ஃபஸ்ட்டு எடுத்த உடனே டாண்டின்னு அடிச்சிடக்கூடாது, ஏற்றுக்கிட மாட்டாங்க. ஃபஸ்ட்டு அந்த சூழ்நிலைக்கு உள்ளே போகணும். ஏசு சூழ்நிலைக்குள்ளே போய்த்தாங்க சூழ்நிலையை சரி பண்ணி இருக்கிறாரு. லாசரு மரிச்சிட்டாரு, 4ஆம் நாள் வர்றாரு. யூதர்கள் எல்லாரும் என்ன பண்ணுறாங்க, அழுதுட்டு இருக்கிறாங்க. உடனே பார்த்த உடனே நீ அழ வேண்டாம், என்னத்தை இப்படி போட்டு அழுதுட்டு இருக்கிய, நான் தான் வந்துட்டோம்ல அப்படி என்ன பண்ணல, யாரும் அழக்கூடாது அழக்கூடாது அப்படிலாம் சொல்லல. அழுறீங்களா அழுங்க அப்படி சொன்னது மட்டும் கிடையாது, அவரும் கூட சேர்ந்து அழுறாரு. இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, எந்த சூழ்நிலைக்கும் அவர் உள்ள வர்றதுக்கு விரும்புகிறாரு. ஏன்னா ஒரு சூழ்நிலைக்குள்ள ஒரு மனிதன் போகாம அதை சரிப்படுத்தவே முடியாது. இன்றைக்கு நாம் இந்த பிரசங்கத்தை பேசுறதின் மூலமா ஒருவேளை வயநாட்டுக்கு நம்ம போனோமோ போகலையோ, ஆனால் போகணுங்கிற விருப்பம் இருக்கு, ஆனால் போகலை. ஆனால் இன்னைக்கு நம்ம இந்த பேசுறதே அதில் ஒரு மாற்றத்தை கொடுக்கறத இடத்துல நம்ம இருக்கிறோம். பிரைஸ் காட். ஸோ நம்ம இங்கே ஸ்பிரிட்டில் பேசுகிறோம். வரக்கூடிய நாட்களில் மிகப்பெரிய மாற்றத்தை இந்த சூழ்நிலைகளில் நாம் பார்க்க முடியும். நீ பேசவும் செய்கிறோம், சில காரியங்களை என்ன பண்ண அந்த சூழ்நிலைகளில் செய்யும்போது நல்லா இருக்குங்க. வரக்கூடிய நாட்களில் இந்த இடமே வராத அளவுக்கு ஆண்டவர் அற்புதங்களை செய்வாராக, அதிசயங்கள் நடப்பதாக. பிரைஸ் காட். அப்போ இந்த மலை இப்போ இப்படி சரியுது, ஆண்டவர் இப்படித்தான் செட் பண்ணி இருந்தாரா அப்படின்னா இல்லைங்க.
கொஞ்சம் வாசிக்கலாமா? ஏசாயா 11:9 வாசிங்க வேகம். என் பரிசுத்த பர்வதமெங்கும் நல்லா கவனிங்க. என் பரிசுத்த பர்வதமெங்கும் தீங்கு செய்வாரும் இல்லை, தீங்கு செய்வாரும் இல்லை, கேடு செய்வாரும் இல்லை, கேடு செய்வாரும் இல்லை. சமுத்திரம் ஜலத்தினால் நிறைந்திருப்பது போல பூமி கர்த்தரை அறிகிற அறிவினால் நிறைந்திருக்கும். பூமி கர்த்தரை அறிகிற அறிவினால் நிரம்பி இருக்கும். அப்ப இந்த வசனத்தில் நீங்க நல்லா கவனிங்க. தேவன் சொல்றாரு, என் பரிசுத்த பர்வதமெங்கும் தீங்கு செய்வாரும் இல்லை, கேடு செய்வாரும் இல்லை. அங்க என்ன இருக்காதான்? தீங்கு இருக்காது, கேடு இருக்காது அப்படின்னு தான் ஆண்டவர் என்ன பண்றாரு சொல்லுகிறார். அதுவும் பாருங்களேன், விசேஷமாக பரிசுத்த பர்வதம், பர்வதம் எங்கும் அங்க தீங்கு இருக்க முடியாது, கேடு இருக்காதுன்னு சொல்றார். ஆனா ஒரு சின்ன கண்டிஷன் வருது அங்க. என்ன கண்டிஷன்? என்னங்க ஒன்றும் இல்லைங்க, இந்த கண்டிஷன் சொன்னோடனே நீங்கள் பயந்துடக்கூடாது. இங்கே என்ன கண்டிஷன் போட்டிருக்கிறாரு சொல்லுங்களேன், கொஞ்சம் பேசுங்க. ஏன்னா நான் தான் சொன்னேன், கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணி தான் போகிறோம், பேசுங்க. கர்த்தரை அறிகிற அறிவு என்ன செய்யணும்? இந்த கர்த்தரை அறிகிற அறிவு பெருக 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 தீங்கு எல்லாம் என்ன செய்யும்? குறைய ஆரம்பிக்கும். புரியுதுங்களா? நிறைய பேருக்கு புரியலை, அப்படியே உட்கார்ந்துருக்கீங்க. நான் இன்னைக்கு உங்களுக்கான ஐஸ்வர்யம், உங்களுக்கான ஆசீர்வாதம்னு பேசலை, தேவனை அறிகிற அறிவை பேசி கொண்டு இருக்கிறேன். கொஞ்சம் கூட வாங்க. உங்களுக்கு ஒரு கோடி இன்னைக்கு அக்கௌண்ட்ல விழுதியா அப்படின்னா எப்படி கை தட்டுவீங்க? தட்டு தட்டு, நல்லா தட்டு. இதே மாதிரி கர்த்தரை அறிகிற அறிவு பெருக பெருக தீமை எல்லாம் குறையும்னு சொல்லும் போதும் கையை தட்டுங்க. தேவனை அறிகிற அறிவு தீமைகளை குறைக்கும். இதுல எந்த மாற்றமும் கிடையாதுங்க. சரி, இப்போ நான் அந்த வயநாடு அதை விட்டுருதேன், கொஞ்சம் அது கொஞ்சம் இருக்கட்டும். மரணம் வேற எது மூலமாலாம் நடக்கு? இன்னைக்கு வயநாடு மழை சரிஞ்சிட்டு கண்டிப்பாக அது வருத்தம் தான். 350-500 பேர் மறிக்கிறாங்க, ரொம்ப வருத்தம். வியாதினால் மறிக்கிறாங்களா, ஆக்சிடென்ட்னால மறிக்கிறாங்களா, அதுக்கப்புறம் சூசைட் அட்டம்ப்ட், அதுக்கப்புறம் கொலை, அப்புறம் இந்த சாராயத்தை கொண்டு வாங்க, அதுக்காகத்தான் நானும் கேட்டுக்கிட்டே இருக்கேன். விஷச்சாராயம், மதுபானத்தினால. விஷச்சாராயத்தை குடிச்சா டைரக்டா மரணம் தெரியுது, ஆனா சாராயத்தை குடிச்சா இன்டைரக்டா எவ்வளவு மரணம் நடக்கு. உண்மையிலே சொல்றேங்க, இன்னைக்கு வியாதினால மறிக்கிறத விட இந்த சாராயத்தினால மறிக்கிறவங்க அதிகமா இருக்கிறாங்க. அப்ப மரணம் பல விதங்கள் நடக்கு. ஆனா எந்த மரணத்தை தேவனோட ஒப்பிடுறாங்க, தேவனுக்குள்ள கொண்டு வராங்கன்னா இந்த இயற்கையில நடக்கிற சீற்றங்கள், அது மூலமா நடக்கிற சில விளைவு வந்த உடனே யார்கிட்ட வராங்கன்னா, அப்ப இதுல இருந்து ஒண்ணு தெரிஞ்சுக்கிடணும், சிருஷ்டிப்புன்னு ஒண்ணு இருந்தா சிருஷ்டிகர்த்தர்னு ஒருத்தர் இருக்கிறாரு. கடவுளே இல்லைன்னு சொல்றவங்க கூட இந்த மாதிரி இயற்கை சீற்ற நேரத்துல வாயை திறந்து சொல்றாங்க, யோ கடவுள் இருந்தா ஏன் இப்படி இந்த இயற்கையில இப்படி எல்லாம் மாற்றங்கள் நடக்கணும். அப்போ இதுல அதாவது சாராயத்துக்கு யாரும் கடவுளை என்ன செய்யல, கடவுள் ஏன் இப்படி இதெல்லாம் தடுக்காம இருக்கா சொல்லல. ஆக்சிடென்ட் நடக்கும்போது கடவுள் ஏன் இப்படிலாம் தடுக்கல சொல்லல. ஆனா மழையினால ஒரு பூமி எதிர்ச்சி இந்த மாதிரி காரியங்கள் வரும்போது அவங்கள அறியாம யார்கிட்ட வராங்க? அப்ப இதுல இருந்து என்ன தெரியுது? அதுக்கு சொந்தக்காரர் அவர்தான். பிரைஸ் காட். இப்ப கேள்வி என்ன வருதுன்னா, சரியா அவர் சிருஷ்டித்தாரு, அப்ப இப்படி ஒரு பிரச்சனை நடக்கும்போது அவர் தடுக்கலாம்ல, ஏன் அவர் சிருஷ்டித்ததுல இப்படிப்பட்டது, இதன் மூலமாக ஏன் ஒரு அழிவு நடக்குது, ஏன் இப்படிப்பட்ட காரியங்கள் நடக்கு அப்படிங்கிறதுக்கு சில பதிலை தெரிந்து கொண்டு நாம் தொடர்ந்து மாறுதலுக்காக பேச போறேன். பிரைஸ் காட். எனக்கு இந்த இடத்துல சேரை போட்டு உட்கார்ந்துருக்கிற நீங்களும் நானும், பாராளுமன்றம் நாடாளுமன்றம் அப்படி சொல்றாங்கல்ல, இதோடைய அர்த்தம் ரொம்ப எதுக்கு வச்சாங்கன்னு தெரியல. ஆனா நம்ம யோசித்து பார்க்கும்போது ரொம்ப முக்கியமான அர்த்தங்க. நாடாளுமன்றம்னா என்ன அர்த்தம்? நாட்டை ஆளுகிற மன்றம். பாராளுமன்றம்னா பாறை ஆளுகிற மன்றம். டில்லியில் இருக்கிறது நாடாளுமன்றம், இங்க ஊத்துமலையில் இருக்கிறது பாராளுமன்றம். இங்க நம்ம பேசுற சில காரியங்கள் உலகத்துல போய் மாற்றத்தை கொடுக்கிற காரியம். நீங்களும் நானும் உலகத்தில் மாற்றத்தை கொடுக்க வேண்டியவர்கள். பிரைஸ் காட். அப்ப நல்ல கவனிங்க. அப்ப சிருஷ்டிப்புன்னு வந்த உடனே நேர கம்ப்ளைண்ட் யார்கிட்ட தான் வருது, இல்லைன்னா கம்ப்ளைண்ட் யார் மேல தான் வருது. அப்ப இதுல இருந்தே இன்டைரக்டா தெரியுது சிருஷ்டிகர்த்தர் அவர். பிரைஸ் காட்.
ஸோ இன்றைக்கி நீங்கள் இங்கே வந்து உட்கார்ந்துருக்கிறீங்க, மிகப்பெரிய மாற்றத்தை உலகத்தில் கொடுக்க வேண்டியவர்களை நீங்கள் உட்கார்ந்துருக்கீங்க. ஹல்லேலூயா. ஓகே, இப்போ பாருங்களேன். அப்போ ஆண்டவரை அறிகிற அறிவு இங்கே தீமைகளை என்ன பண்ணும்? குறைக்கும். அப்போ தேவனை பற்றி என்ன அறியணும் அப்படின்னா, சங்கீதம் 119:68 எழுதியிருக்கு. தேவரீர், கொஞ்சம் பார்த்துருங்க, எடுங்க, ஆமாம் எடுத்துருங்க. சங்கீதம் 119:68. ஏன்னா நம்ம பாட்டு சொல்லிகிட்டே போனால் நல்லா இருக்கா, கொஞ்சம் வசனத்தில் பார்த்துருங்க. ஏன்னா நல்ல வசனத்தோடு போவோம். நல்லா கவனிங்கன்னா, இது நமக்கு பிரயோஜனம் இல்லைன்னு நினைச்சிடாதீங்க, ரொம்ப பிரயோஜனமான காரியத்தை பேசுகிறேன். தேவரீர் நல்லவரும் நன்மை செய்கிறவருமாய் இருக்கிறீர். அதுக்கப்புறம் அப்போஸ்தலர் 10:38 வாசிங்க வேகமா, டக்கு டக்குன்னு சில வசனங்களை பார்த்து அப்படி போகலாம். பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவருடனே கூட இருந்தபடினால் நன்மை செய்கிறவராய் யாவரையும் குணமாக்குகிறவரையும் சுற்றி தெரிந்தார். அப்ப இயேசு அந்த தேவத்துவத்தை தனக்குள்ள இருந்து வெளிப்படுத்துறார். எப்படி வெளிப்படுத்துறாரு? நன்மை செய்கிறவராய் வெளிப்படுத்துகிறார். அப்போ அவர்கிட்ட நன்மை தான் என்னதான் இருக்கு? வாசமாய் இருக்கிறது. அவர் ஃபர்ஸ்ட் உலகத்தை சிருஷ்டித்தப்போ ஒன்னொன்னை சிருஷ்டிச்சு என்ன சொன்னாரு? இது நல்லது என்று கண்டார், நல்லது என்று கண்டார், நல்லது என்று கண்டார். ஆண்டவர் சிருஷ்டித்தது எல்லாமே. இப்போ நீங்கள் வீட்டில் கரண்ட் இழுக்கிறீங்க, எதுக்கு இழுக்கிறீங்க? யாராவது அடிபட்டு சாவணும்னா நல்லதுக்காக தானே. இப்போ நீங்கள் வீட்டில் மோட்ரு வைக்கிறீங்க, அயன் பாக்ஸ் வைக்கிறீங்க, எதுக்குங்க? ஹீட்ரு வைக்கிறீங்க, எதுக்குங்க? இது எதுக்கு? ஒன்று ஒன்றா கேட்டுக்கிட்டு வீட்டில் நீங்கள் என்னத்தை வச்சாலும் நல்லதுக்காக தான் வைக்கிறீங்க. எதையுமே தீமைக்காக என்ன பண்ணல. யாராவது அப்படி வீடு கட்டும்போது ஒரு 4 நாகப்பாம்பு ஆர்டர் பண்ணுங்க அப்படின்னு யாராவது சொல்கிறாங்களா? அந்த பெட்ரூமில் ஒரு 2 போடுங்க, பாத்ரூமுக்குள்ள ஒரு 2 போடுங்க, அந்த வெஸ்டர்ன் டாய்லெட்டுக்குள்ள ஒரு 4 போடுங்க. ஆனால் சில நேரம் தெரியாமல் வந்துடுது, பைக்குக்குள்ளே வந்துடுது. அப்போ ஒன்று தெரிஞ்சுக்கிடுங்க, நம்ம எதையுமே தீமைக்கென்று எதையும் வைப்பதில்லை, நன்மைக்காகத்தான் வைக்கிறோம். ஆனால் அந்த நன்மைக்குள்ள தீமை என்ன பண்ணிடுது? அப்போ தேவன் இந்த பூமியை படைக்கும் போது எதையுமே கெட்டதுக்கென்று என்ன பண்ணலை, படைக்கல. அவர் படைச்சிட்டு அந்த லாஸ்ட்ல 6 நாள் 1ஆம் அதிகாரம் லாஸ்ட் வசனம் வாசிங்க 31. அப்பொழுது தேவன் தாம் உண்டாக்கின எல்லாவற்றையும் பார்த்தார். நல்லா கவனிங்க, மலைகளையும் பார்க்கிறாரு, மனிதனையும் பார்க்கிறாரு, எல்லாத்தையும் பார்த்துட்டு ஒரு வார்த்தை சொல்றாரு. கையை தட்டி இருக்கணுமே, நல்லா நல்லா இன்னும் கொஞ்சம் ஆண்டவரை மகிமைப்படுத்தி. அது நன்றா இருக்குதுன்னு கூட பார்க்கலையா, அப்படி எல்லாத்தையும் அதாவது ஒரு சூப்பரான விஷயம். நீங்கள் நானும் ரொம்ப விசேஷித்தவர்கள். ஒன்னொன்னையும் படைச்சிட்டு நல்லது என்று கண்டார், நல்லது என்று கண்டார். அங்கெல்லாம் மிகவும் நல்லதுன்னு பார்க்கலையாம். எப்போ அந்த ஆதாம படைச்சாரோ அது கூட எல்லாத்தையும் பார்க்கும்போது சொல்றாரு, மிகவும் நன்றாயிருந்தது. பிரைஸ் காட். வர நீங்கள் வீட்டை, பெரிய வீட்டை கட்டிட்டீங்க, 1 கோடிக்கு என்ன பண்ணிட்டீங்க? நல்லா இந்த பக்கம் 2 ரூம், இந்த பக்கம் 2 ரூமு, மேலே மாடி, அது இது கட்டிட்டீங்க. பெண்கள் சைடு வரேன், கணவர் என்ன பண்ணிட்டாரு? நல்லா சம்பாத்தியம், நல்லா சுதந்திரிப்பு, நல்ல பெருசாக கட்டணுமையா இருக்குதுல்ல அப்படின்னு சொல்லி கட்டிட்டாரு. இப்போ யாருக்கு கஷ்டம்? கெட்டும்போது ஆண்களுக்கு கஷ்டம். நீங்கள் என்ன பண்ணி ஒரு தண்ணி இனி குடிப்பி, ஒரு டீயக்கியோ வாங்கி கொடுப்பீங்க. அவங்க தான் எல்லா வேலைகளையும் என்ன பண்ணணும், ஆட்களை வர வைக்கிறது, வேலை எல்லாம் பார்க்கணும். கெட்டி முடித்தோடனே அவங்களுக்கு ஒரு பெருமூச்சு என்ன செஞ்சிடும், வா ரிப்பனை கட் பண்ணிட்டோம்யா, முடிஞ்சுதுயா அப்படின்னு அவங்க என்ன பண்ணிடுவாங்க. இப்போ அடுத்து யார் பெருமூச்சு விட ஆரம்பிப்பாங்க? ஒவ்வொரு நாளும் அதை தொடச்சி பிறக்கி. அப்போ சொல்ல ஏன் தான் அந்த பிரதிஷ்டை நேரத்தில் ஒவ்வொருத்தரும் ஏப்பா என்னமா கட்டிருக்கிய, என்னமா கட்டி அடிக்கும்போது அப்படியே குளிரும். ஏப்பா என்ன பெருமை, என்ன சந்தோஷம். எல்லாரும் டாட்டா காமிச்சிட்டு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு நாள் வீட்டை தொடக்கும், அப்படியே குறுக்கு பிடிக்கும் பாருங்க. இந்த மனுஷனை ஏன் இவ்வளோ பெரிய வீட்டை கெட்ட சொன்னது? ஆனால் ஒன்று சொல்கிறேங்க, இதே இது 2-3 வேலைக்காரியும் சேர்த்து கொடுத்தா, கையை தட்டுங்க. கீழ் ஃப்ளோருக்கு ஒரு வேலைக்காரி, மேல் ஃப்ளோருக்கு ஒரு வேலைக்காரி, இப்படி போட்டு கொடுத்து, அதாவது வேலைக்காரின்னு நினைக்காதீங்க, அதை கவனிச்சுக்கிறதுக்கு ஒரு ஆளையும் போட்டு கொடுத்துட்டா என்ன சுகம். அப்படி உட்காந்து ஏசி ரிமோட்டையும்
ஓசி ரிமோட்டை இப்படி வச்சுக்கிட்டு இப்படி பார்த்துக்கிட்டு இருந்தோம்னா, சே என் கணவரை போல வீட்டையும் கட்டி கொடுத்து அதை மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஆளையும் வச்சு, சே என்ன வாழ்க்கையா, என்ன வாழ்க்கைங்கிறது போய் என்ன வாழ்க்கையா அப்படிங்கிற இடத்துக்கு என்ன பண்ணிருந்தோம். இதை மாதிரி தான் ஆண்டவர் சிருஷ்டித்தாரு, நல்லா இருந்துச்சு. ஆனால் அதுக்கு ஒரு பொறுப்பை ஒரு ஆளை வச்ச உடனே அப்படியே மிகவும் நன்றா இருந்தது என்று கண்டார். வரக்கூடிய நாட்கள் மறுபடியும் ஆண்டவர் இந்த பூமியை பார்ப்பார். நான் இன்னும் ஒரு முறை இந்த பூமியை அசைப்பேன் சொன்னது போல இன்னும் ஒரு முறை நான் இந்த பூமியை பார்ப்பேன். எப்படி நான் ஆதியிலே நான் படைத்த போது இந்த பூமியை பார்த்து ஓ மிகவும் நன்றாயிருந்ததுன்னு சொன்னேனோ, அதே மாதிரி என் வாய் மறுபடியும் சொல்லும், இந்த பூமி மிகவும் நன்றாயிருக்கிறது. அன்றைக்கு ஆதாம் இழந்து போனதை இன்றைக்கு புத்திரர்கள் திரும்ப அதை மீட்டு கொடுக்கிறார்கள், அதை ஒழுங்குபடுத்தி கொடுக்கிறார்கள், அதை சீர்படுத்தி கொடுக்கிறார்கள். அதற்காகத்தான் ஆண்டவர் உங்களை என்னை வைத்திருக்கிறாருங்க. பிரைஸ் காட். இன்னைக்கு மீட்பு பணியினர் அவங்க போய் இந்த நேரத்துக்கு என்னென்ன செய்யணுமோ அதெல்லாம் ஃபர்ஸ்ட் எய்டாக பண்ணிட்டு இருக்கிறாங்க. இதற்கான பராமரிப்பு சபையினுடைய கையில் இருக்கு, சபையினுடைய சிந்தையில் இருக்குது, நம்முடைய செயல்பாடுகளில் இருக்குது. நமக்கு இதில் மிகப்பெரிய, நான் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கேன். இப்போ ஒரு 3 நாளாக இந்த செய்தி பேசணும் அப்படின்னு ஒன்னே ப்ரேயர் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். ஆண்டவரே, இப்போதைக்கு உலகத்துக்காக நான் ஜெபிக்கலை, நம்ம இந்திய தேசத்துக்காக ஜெபிக்கிறேன். கன்னியாகுமரியிலேருந்து காஷ்மீர் வரைக்கும் இருக்கிற எல்லா மலைகளின் மீதும் எங்களுடைய ஆளுகை வருகிறது. நாங்கள் அதை கையில் எடுக்கிறோம். இனிமே எந்த விதமான சேதங்களும் நஷ்டங்களும் உண்டாகாதபடிக்கு நாங்கள் ஒரு புத்திர ஸ்வீகாரத்தின் ஆவியை உடையவர்களா அதெல்லாம் எங்க ஆளுகைக்குள்ள நாங்க கொண்டு வருகிறோம். ஆண்டவரே, இனி இப்படி ஒரு மலைச்சரிவை என்ன பண்ணக்கூடாது, நாங்க பார்க்கக்கூடாது, கேள்விப்படக்கூடாது. பிரைஸ் காட். இதை நல்லா தெரிஞ்சிட்டீங்களா? ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன? தேவனை அறிகிற அறிவு பெருக பெருக இந்த தீமைகள் எல்லாம் என்ன செய்யும்? குறைக்கப்படும். அதுல முதல் அறிவு, தேவன் நல்லவர். அடுத்து, அவர் சிருஷ்டித்த எல்லாமே மிகவும் நன்றாக இருந்தது. அப்போ அவர் மலையை சிருஷ்டிக்கும் போது அது நல்லா இருந்துச்சு, உபயோகத்துக்கு தான் சிருஷ்டித்தார். அதனால தான் மலை மேலே பட்டணங்களை கட்டுங்கன்னு என்ன பண்ணியிருக்கிறாரு. அப்படி இல்லை நான் சொல்ல மாட்டாரல்ல. அப்போ ஏன் இப்படி நடக்கு அப்படின்னா, நீங்கள் நல்லா கவனிங்க. நான் இப்போ ஒரு 2 படத்தில் இருந்து தான் சொல்ல போகிறேன். அதுதான் ரொம்ப நறுக்குன்னு நமக்கு கிளிக் ஆகும். மறுமலர்ச்சி இந்த படத்தில் மம்முட்டி ஒரு ஊரில் இருப்பாங்க. அதுக்கப்புறம் இந்த பக்கம் மன்சூர் அலிகான், ரஞ்சித், தேவயானி, இவங்க ஒரு ஊரில் இருப்பாங்க. இந்த மன்சூர் அலிகான் ரஞ்சித்தும் நல்லவங்க தான், ஆனால் கொஞ்சம் வில்லனா என்ன பண்ணிடுவாங்க, மாறுற மாதிரி சிச்சுவேஷன் என்ன செஞ்சிருது. மாதிரி தான் மன்சூர் அலிகான் எந்த படத்துலையும் மன்சூர் வரும்போதே வேற மாதிரி தான் வருவார். அந்த படத்தில் நல்லா வருவார். ஆனால் ஒரு சிச்சுவேஷன் அவரை வில்லனாவே என்ன செஞ்சிருது, மாற்றிடுது. இப்போ இந்த ஊருக்கு அந்த ஊருக்கு ஒரு பெரிய பகை மாதிரி என்ன செஞ்சிடும், ஆயிரும். இப்போ இந்த பகையை தீக்கணும் அப்படின்னா மம்முட்டியை என்ன பண்ணணும், க்ளோஸ் பண்ணணும், அந்த ஊரை ஏதாவது செய்யணும். இதுக்கு தேவயானி அங்கே அனுப்பி வச்சு ஒரு சிச்சுவேஷனில் மம்முட்டிக்கும் அவங்களுக்கும் திருமணம் முடிஞ்ச உடனே அதுக்கப்புறம் பாருங்கள், இவா ஆக்சுவலாக மம்முட்டியை க்ளோஸ் பண்ணணும் தான் பேர்ப்பா. ஒரு நேரம் அம்மிக்கொலையை தூக்கி போட்டிருப்பா, இவர் நைட்டில் கொஞ்சம் புழுக்கமாக இருக்குன்னு ஜன்னல்லாம் திறந்து வச்சு மாற்றி படுத்துருவார். அவள் பார்க்கும்போது தலை மேற்கு பக்கம் இருந்துருக்கும். நல்ல வேலை காத்தடிக்குன்னு அவருக்கு இங்கே பார்த்து தலை வச்சு படுத்துருவார். அவள் ஒன்று ஒரே ஓடுவா இந்த பக்கம் எந்திப்பா. அவள் பார்ப்பா, என்னடா இது, தப்பிச்சிருவார். அதில் மறுபடியும் அப்படியே ஒரு சில சூழ்நிலைகளில் கொல்ல வந்தவா லவ் பண்ண ஆரம்பிச்சிருவா. அவருடைய நல்ல குணாதிசயங்கள்லாம் அவர் மேலே நல்லா அட்ராக்ட் ஆகி நல்லா அவங்க குடும்பம் நடத்த ஆரம்பிச்சிருவாங்க. மனசில் அங்கே வயிறு எரியும், இவ்வளோ போய் கொல்ல சொன்னால் அவள் குடும்பம் நடத்திட்டு இருக்கா, இனிமேல் இவ்வளோ நம்பி பிரயோஜனம் இல்லடா, நீ நம்ம தான் களத்தில் என்ன செய்யணும், இறங்கணும்னு சொல்லிட்டு ஒரு நாள் ஒரு பெரிய ஃபங்க்ஷன். அந்த ஊருக்கே என்ன பண்ண போகிறாங்க, சாப்பாடு. தேவயானிக்கு சந்தோஷம்னா சந்தோஷம், போய் அப்படியே எல்லா வேலையும் இழுத்து போட்டு சமையல் அறையில் எல்லாம் பண்ணி சாம்பார் வெம்பரெல்லாம் வச்சு சூப்பர் வேலை முடிஞ்சு இறக்கி வச்சுட்டு என்ன பண்ணிடுவாங்க, போயிடுவாங்க. ஆனால் ஃபஸ்ட்டு ஒருத்தர் அந்த சாப்பாட்டை சாப்பிடுவான், வாந்தி எடுத்து நுர தள்ளி ரத்தம் வந்து ஹாஸ்பிட்டலில் கொண்டு சேர்த்துருப்பாங்க, செத்து போயிடுவான். பிறகு பார்த்தா தெரியும் சாப்பாட்டில் என்ன இருக்குது, விஷம் இருக்குது. ஊர் மக்கள் சாப்பிட மாட்டாங்க, இன்னொரு ஹாஸ்டல்லையும் பிள்ளைங்க சாப்பிட மாட்டாங்க. இப்போ என்னடா அப்படின்னு பார்த்தா அந்த இடத்துல தேவயானி ஒரு டயலாக் சொல்லுவா பாருங்களேன், சிருஷ்டித்தது தேவன்,
சமைச்சது தேவயானி. அவ சொல்லுவா லாஸ்ட்ல, மம்முட்டியும் ஒரு நம்பாத மாதிரி நடிப்பாரு. அங்க உள்ளவங்க எல்லாம் இவ இப்படி பண்ணிட்டானே நம்பிடுவாங்க. சமைக்கிறேன்னு சொல்லிட்டு கடைசியில் விஷத்தை வச்சு சமைச்சிருக்கான்னு நம்பிடுவாங்க. அப்போ தேவையானு சொல்லுவா, இல்லைங்க என்னை நம்புங்கங்க. ஒரு வார்த்தை சொல்லுவா பாருங்க, சமைச்சது நான் தான், ஆனால் விஷம் எப்படி வந்ததுன்னு எனக்கு தெரியாது. ஆண்டவர் சொல்றாரு, சிருஷ்டித்தது நான் தான். ஆனா அவளுக்கு அங்க தெரியாதுங்கிறா. இங்க தேவன் சொல்றாரு, சிருஷ்டித்தது நான் தான், ஆனா அதுல சிதைவை கொடுத்தது, அழிவை கொடுத்தது அது பிசாசு. பிரைஸ் காட். அடுத்து அப்படி இன்னொரு படம் வருது பாருங்க, சூரியவம்சம் படத்துல. அதுல சரத்குமார் லாஸ்ட்ல ஒரு டயலாக் சொல்லுவாருங்க, சின்ன சரத்குமாரை கொல்றதி வச்சு அப்படி குத்தணும்னு வரும்போது அப்படி நம்மால் அப்படி கப்புன்னு வந்து அப்படி பிடிச்சி அப்படி நிற்ப. அப்போ அதுல பாருங்க, அதுல அவர் ஒரு டயலாக், யாரும் தப்பா நினைச்சேன்னா படத்துல இருந்து சொல்றேன்னு, அப்படி நேச்சரா இருக்கு பாருங்களேன். இதுக்குன்னே படம் எடுத்தாங்க போல. அப்போ பாருங்க, அவர் சொல்லுவாரு, டேய் எங்களுடைய வம்சத்துக்கு பகைவர்களையும் வாழ வச்சு தாண்டா பழக்கம், விஷம் கொடுத்து பழக்கம் கிடையாதுடா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாரு. என்ற மகன் கொடுத்தது பாயாசம் மட்டும்தான்டா, அதுல விஷத்தை கலந்தது நீன்னு என்ன பண்ணுவாரு ஆனந்தராஜ். 2 வில்லனும் சரியான வில்லன், நீ தாண்டா அப்படின்னு என்ன பண்ணுவார். அடுத்து ஒன்று சொல்லுவார் பாருங்க, நான் அந்த காக்கா ஒழிப்புக்காரனுக்கு சாவியை கொடுத்துட்டு காரில் வரும்போது மறிக்கொழுந்து வாசனை வந்துச்சு. அப்போவே எனக்கு ஒரு சந்தேகம் வந்து இருந்தாலும் ஒரு இதில் விட்டுட்டேன். இதில் நீங்கள் தெரிஞ்சுக்கிடுங்க தேவன் யாரா இருக்கிறாருன்னு. பாயாசம் சமைச்சது தாங்க அந்த அவர் மகன், ஆனால் அதில் விஷத்தை கலந்த இடையில வந்த ஆனந்தராஜ். சமைச்சது தேவயானி, அதில் விஷத்தை கலந்தது மன்சூர் அலிகான். இப்போ இந்த இடத்துல நீங்கள் பிசாசை வச்சுக்கிடுங்க, தீமையை வச்சுக்கிடுங்க. ஆண்டவர் சிருஷ்டித்தது எல்லாமே நன்மைக்காக. பிரைஸ் காட். ஸோ இப்போ இது என்ன நடக்குன்னா, இன்னைக்கு பிசாசு என்ன பண்ணுறான், ஆண்டவர் எதெல்லாம் நன்மையாக படைச்சாரோ அவர் படைச்ச அத்தனையும், அது நதிகளாக இருக்கட்டும், மலைகளாக இருக்கட்டும், சூரியனாக இருக்கட்டும், சந்திரனாக இருக்கட்டும், மனிதனாகவே இருக்கட்டுமே, எல்லாமே நல்லதுக்காக படைத்தார். ஆனா அது கொஞ்சம் அவர் படைச்ச ப்ரோக்ராம்க்கு ஏற்காம வேற மாதிரி ஒன்று நடக்குன்னா, அங்க ஒரு மால் பிராக்டிஸ் நடக்குதுன்னா அங்க தீமை வேலை பார்க்குது, அங்க பிசாசு வேலை பார்க்கறான். ஹல்லேலூயா. இப்போ பாருங்களேன், ஆண்டவர் காற்றை பயன்படுத்தினாரா? படைச்சதெல்லாம் அவர் தான். காற்றை பயன்படுத்தினாரா? எங்க பயன்படுத்தினாரு? காடைகளை வர வைக்கிறதுக்கு காற்றை அனுப்புனாரா? கீழ்காற்றை அனுப்பி தான் காடைகளை வர வைக்கிறாரு. ஓகே. ஸோ அப்போ தேவனும் அந்த காற்றை ஆளுகை செய்கிறாரு, பிசாசு அதை பயன்படுத்துகிறானா? இப்போ பாருங்க, படகுல போயிட்டு இருக்கிறாங்க, டக்குன்னு பெருங்காற்று எழும்புது, சுழல் காற்று அடிக்குது. உடனே ஆண்டவர் வந்து காற்றை பார்த்து, இறையாதே அமைதலாயிரு அப்படிங்கிறாரு. நான் ஒரு கட்டத்தில் எப்படி நினைச்சோம்னா, இவங்களுடைய விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுறதுக்காக ஆண்டவரே இந்த பக்கம் என்ன பண்ணிட்டாரு, ஒரு சுழல் காற்றை அனுப்பிட்டாரு. பிறகு இந்த பக்கம் வந்து அப்படியே அவங்க முன்னாடி அப்படி ஹீரோவா அவரே அனுப்பிட்டு இறையாதே அமைத. இந்த மாதிரிலாம் ஆண்டவர் பண்ணலங்க. காற்று அவர் படைத்தது. ஆனால் இதை தேவன் மனிதனிடத்துல முழுசை என்ன பண்ணிட்டாரு, ஒப்பு கொடுத்துட்டாரு. ஈவன் அவருக்கு கீழ்ப்படியாம போனதுனால அது அப்படி யார் கைக்கு வந்துட்டு. இப்ப அவனும் என்ன பண்றான், அதை எடுத்து இப்ப நம்ம வீடுகளில் இருக்கிற பொருளை யாருனாலும் என்ன செய்யலாம், பயன்படுத்த முடியுமா முடியாதா? அவன் இந்த உலகத்தில் இருக்கிற பொருளை மனுஷனும் பயன்படுத்துறான். என்ன திறவுகோல் மனுஷன்ட்ட இருந்தது, அந்த திறவுகோலை என்ன பண்ணிட்டான், பிசாசுட்ட கொடுத்துட்டான். கடைசியில் இப்போ நன்மைக்குள்ள என்ன செய்யுது, தீமை நடந்து கொண்டு இருக்கிறது. இதுக்கு முடிவே கிடையாதா அப்படின்னா, இதற்கு முடிவு இருக்கிறது. அதுதான் தேவனை அறிகிற அறிவு. இந்த அறிவு பெருக ஆரம்பிக்க தேவ பிள்ளைகள் இதெல்லாம் புரிந்து கொள்ள, எந்த அறிவு தெரியுமா, தேவன் எல்லாத்தையும் நன்மைக்காக தான் படைச்சாரு, அதெல்லாம் நல்லது தான்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டாலே அதெல்லாம் நல்லதாக மாற ஆரம்பிச்சிடும். அது இந்த மாதிரிலாம் குமுறதுக்கு அங்கே முடியவே பிசாசுடைய ஆளுகை எல்லாம் அவன்கிட்ட இருந்து பிடுங்கப்படும். சிலர் சொல்கிறாங்க, நம்ம இப்போ இந்த ராஜ்யத்தை குறித்து பேசுகிறோம் தெரியுமா, ராஜ்யம்னு ஒன்று எல்லாரும் என்ன நினைக்கிறாங்கன்னா, இங்கே இருக்கிற ஒன்றுமே என்ன செய்யாது, இருக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்க. இவங்க ராஜ்யம்ட்டு ஐஸ்வர்யத்தை தான் அதிகமாக பேசுகிறாங்க, உலகத்துக்குரிய காரியத்தை தான் அதிகமாக என்ன பண்ணுறாங்க. இப்போ நம்ம வியாதி இல்லாமல் வாழணும்யா அப்படின்னு என்னதுன்னு நினைக்கிறாங்க. இதுதான் பூமிக்குரிய, ஏய்யா இதுதான் ஏன் ராஜ்யத்துக்குரியது.
வியாதியே இல்லாம நம்ம வாழணுங்கிறது ராஜ்யத்துக்குரியது. துக்கமே இல்லாம வாழணுங்கிறது தான் ராஜ்யத்துக்குரியது. ஆனா இதை என்ன நினைச்சிருந்தாங்கன்னா, இவங்க பேசுறது எல்லாமே ஏங்க இன்னைக்கு துக்கம் எப்பங்க சந்தோஷமா மாறும்? இன்னைக்கு நீங்க சாயங்காலம் இல்லை மதியம் ஒரு கல்யாண வீட்டுக்கு போகணுங்க, ரொம்ப சொந்தக்காரங்க, 5000 ரூபா நீங்கள் மொய் எழுதணும்னு நினைக்கிறீங்க. உங்கள் கையில் 100 ரூபா தான் இருக்குது, பெட்ரோல் போடுறதுக்கு தான் ஏன் பைசா இருக்குது. உங்களுக்கு துக்கம் சந்தோஷம் இருக்குமா துக்கம் இருக்குமா? ஆனால் இது 5000 ரூபா செய்யணும், 1 லட்ச ரூபா உங்கள் கையில் இருக்குது. ஏ அப்பா துறை மூஞ்சில் என்ன வெளிச்சம் அடிக்கும், அடிக்குமா அடிக்காதா? அப்போ ஐஸ்வர்யம் நமக்கு தேவையா தேவை இல்லைங்களா? அப்போ நம்ம பேசுகிற காரியங்கள் ராஜ்யத்துக்கானதை தான் என்ன பண்ணிட்டு இருக்கோம். இப்போ ஒரு வசனத்தை வச்சு சொல்லுவாங்க பாருங்களேன். இயேசு பிலாத்துட்ட சொன்னாரு, என் ராஜ்யம் இவ்வுலகத்திற்குரியது. அந்த வசனத்தை எடுங்க, யோவான் 18 அதுல 36 வாசிங்க. இயேசு பிரதியுத்தரமாக என் ராஜ்யம் உலகத்திற்குரியதல்ல. சரி, இப்போ இந்த வசனத்தை எடுத்து வச்சுட்டு என் ராஜ்யம் இந்த உலகத்திற்குரியதல்ல, என் ராஜ்யம் இவ்வுலகத்திற்குரியதானால் நான் யூதரிடத்தில் ஒப்பு கொடுக்கப்படாதபடிக்கு என் ஊழியக்காரர் போராடி இருப்பார்களே. இப்படி இருக்க என் ராஜ்யம் இவ்விடத்திற்குரியதல்ல என்று எப்படி நெத்தி அடி அடிச்சிட்டாரா? ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்லிட்டார். என் ராஜ்யம் இந்த உலகத்திற்குரியது அல்ல, என் ராஜ்யம் இந்த இடத்துக்குரியதும். ஆனா நம்ம பேசுறதெல்லாம் என்ன பேசிட்டு இருக்கோம்? பூமியை சுதந்தரிப்போம், இங்கே தான் உயிரோட என்னென்னைக்கு இருப்போம். அவர் ஸ்ட்ராங்காக சொல்லிட்டாரு, என் ராஜ்யம் இந்த உலகத்துக்குரியது கிடையாது, என் ராஜ்யம் இந்த இடத்துக்குரியதும். நீங்கள் இந்த ஒன் சைடு விஷயத்தை எடுத்து வச்சுக்கிட்டு என்ன பண்ணிடக்கூடாது, குழம்பி விடக்கூடாது. முடிவு என்ன நடக்கும் அப்படின்னா, முடிவில் வெளிப்படுத்தின விசேஷத்தில் ஆண்டவர் சொல்கிறாரு பாருங்க, அதை வாசிக்கலாம். இதுக்கும் அதுக்கும் அப்படி ஆப்போசிட்டாக இருக்கும் பாருங்க. வெளிப்படுத்தின விசேஷம் அதில் 11ஆம் அதிகாரம் 14 இருந்து வாசிங்க. இரண்டாம் ஆபத்து கடந்து போயிற்று, இதோ மூன்றாம் ஆபத்து சீக்கிரமாய் வருகிறது. ஏழாம் தூதன் எக்காளம் ஊதினான். ஓகே, ஏழாம் தூதன் எக்காளம் ஊதின உடனே எல்லாமே உல்டா புல்டா நடக்கும். இப்போ வாசிங்க. அப்பொழுது உலகத்தின் ராஜ்யங்கள், நல்ல கவனிங்க, அப்பொழுது உலகத்தின் ராஜ்யங்கள் நம்முடைய கர்த்தருக்கும் அவருடைய கிறிஸ்துவுக்கும் உரிய ராஜ்யங்கள் ஆயின. நல்ல கையை தட்டி ஓ பிரைஸ் காட். இந்த பூமி அவருக்கு சொந்தமாகும். இந்த பூமி வெந்துருகி சாம்பல் ஆகாது, இந்த பூமி அவருக்கு சொந்தமாகும். இது தேவனுடைய சொந்த பூமி. கேரளா மட்டும் கடவுளுடைய பூமி கிடையாது, முழு பூமியுமே அது கடவுளுடையது. அதை நல்லதா மாற்ற வேண்டிய பொறுப்பை உங்கள்கிட்ட என்கிட்டையும் கொடுத்துருக்கிறாரு. இந்த பூமி அழிஞ்சு போகும் நினைச்சீங்கன்னா நீங்க அஸ்திபாரமா தேவனுடைய பிள்ளைங்கிற இடத்துல இருந்துட்டு போயிருவீங்க. ஆனால் இந்த பூமி மறுரூபமாகும். அது சிருஷ்டிக்கப்பட்ட அந்த இடத்துக்கு அது மறுபடி வரும்னு நீங்க சொன்னீங்கன்னா நீங்க தேவ புத்திரர்களாக இருக்கிறீர்கள். இன்னைக்கு ஒரு தாட்டு மைண்டுக்குள்ள எடுத்து வச்சுக்கிடுங்க. இன்னும் பாருங்களேன், இது மட்டுமல்ல, இதிலும் பெரிதானவைகளை காண்பாய் அப்படின்னு சொன்னோம்னா எப்படி இருக்கும்? இப்போ வயநாட்டில் இப்படி நடந்துட்டு, இது பாவம் மனுஷங்களுடைய, அதுக்கும் பைபிள் சொல்லியிருக்கு, இது மனுஷனுடைய பாவத்தினாலலாம் நடக்கிறது கிடையாதுங்க. மனுஷனுடைய பாவத்தினால நடந்தது ஒன்னே ஒன்று, மழை வரல, மகன் வந்தாரு. நம்ம முக்கியமான வார்த்தை இன்றைய பிரசங்கத்தில், மிக முக்கியமான வார்த்தை இப்ப சொன்ன வார்த்தை. நான் சொல்றேங்க, மனுஷன் தப்பு பண்ணாமையா அதுக்கு ஒன்ன தேவன் நான் செய்கிறேன்யா அப்படின்னு பிதா தேவன் ஒன்றை செய்திருப்பார் என்றால் அது தனது ஏக சுதனை, ஒரே பேரான குமாரனை அனுப்பியது மட்டுமே. பாவம் பெருகின இடத்துல தண்டனை பெருகுமா கிருபை பெருகுமா? அப்போ இங்கே பாவத்தினாலெல்லாம் இதெல்லாம் நடக்கலைங்க. இன்னைக்கு நிறைய பேர் சொல்லுவாங்க விக்கிரக ஆராதனை பெருகிட்டு. ஏங்க நம்ம பண்ண பாவத்தில் ஆண்டவர் நம்மளை கொன்று 1000 நேரம் எழுப்பி கொண்டிருக்கணும். அவ்வளோ அடித்தாலும் நம்ம பண்ண சிலலாம் நம்மளே உயிரோட வாழும்போது வசனத்தில் இது எழுதியிருக்காங்க. எழுதியிருக்கு, கொஞ்சம் தெரிஞ்சுக்கிடுங்க, வேகமாக வாசிங்க. லூக்கா 13ஆம் அதிகாரத்தில் வேகமாக வாசித்துருங்க. 1, 2, 3 வசனம், 3, 4 வரைக்கும்.
பிலாத்து அவருடைய பலிகளோட கலந்திருந்தான். அறிவித்தார்கள். சம்பவித்ததினாலே மற்ற எல்லா கலிலேயரை பார்க்கிலும் அங்க ஒரு அழிவு நடந்துட்டு, ஒரு காரியம் நடந்துட்டோன்னே இவங்களை விட அவங்க பாவி, அந்த பாவி நீதிமான் அப்படிங்கிற இடத்துக்கு என்ன செய்யல, ஆண்டவர் வரல. அதனால மனுஷங்கள் அங்க குற்றவாளிகளாய் தீர்க்கிறதுக்கு ஆண்டவர் என்ன பண்ணல, வரல. அப்படி அல்லவென்று உங்களுக்கு சொல்லுகிறேன். இது வேற மாதிரி இருக்குன்னு கொஞ்சம் பயமுறுத்தவும் செய்தாரு. டேய், அவங்கள பத்தி பேசிட்டே இருக்கீங்க, நீங்க மனம் திரும்பலன்னா அப்படியே கெட்டு போயிருவீங்கிறாரு. ஆனா அவங்க பாவிகளா இருந்ததுனால தான் கெட்டு போனாங்கன்னு கிடையாது. எப்படி பேசுறாரு ஆண்டவர், ஒரு மாதிரி பேசுவாரு. அடுத்து கீழே, சீலோவிலே கோபுரம் விழுந்து 18 பேரை கொன்றதே, எல்லாரிலும் ஹல்லேலூயா. ஆண்டவர் எவ்வளவு தெளிவா சொல்லி வச்சாரு. நீங்க இந்த ஒரு வசனத்தை இங்க என்ன நடந்தாலும் நீங்க அதுக்கு எடுத்துக்கலாங்க. சீலோவிலே கோபுரம் விழுந்துச்சு, தாமிரபரணி ஆத்துல வெள்ளம் வந்துச்சு, வயநாட்டில் மழை சரிஞ்சது, எதுக்குனாலும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம். எதுவுமே மனுஷனுடைய தவறுனால என்ன பண்ணலை, பிசாசுனுடைய தந்திரத்தினால நடக்கிற காரியங்கள், அவன்கிட்ட இந்த காரியங்கள் அவன் கையில் இருக்கிறதுனால நடக்கிற காரியங்கள். ஸோ இன்றைக்கு நீங்கள் அதெல்லாம் என்ன செய்யணும், விடுங்கணும். நீங்கள் நினைக்காதீங்க செய்தி ஒரு மாதிரி ஏதோ பேசுகிறாருன்னு நினைக்காதீங்க. நீங்கள் இதில் நல்ல தெளிவாயிட்டீங்கன்னா உங்களுக்கானதெல்லாம் ஈஸியாக மீட்டுக்கொள்வீங்க. ஏங்க, உலகத்தில் இருக்கிற மலைகளே நீங்கள் உங்கள் கையில் எடுத்துருவீங்கன்னா அப்போ உங்களுக்கான காரியங்களை, நான் பெரிய காரியத்தை பேசிகிட்டு இருக்கேன். இதில் நீங்கள் பயிற்சி கொஞ்சம், இதில் நீங்கள் ஒரு 5% நீங்கள் வந்துட்டீங்கன்னா இங்கே நீங்கள் 100% வேலையை பார்க்கலாம். அதுக்கானதான் நான் பேசிகிட்டு இருக்கிறேன். கர்த்தர் நல்லவர், அவர் நன்மை செய்கிறார், படைத்தது எல்லாமே நன்றாக இருந்தது. அதில் தான் இன்னைக்கு கலப்படம் என்ன செய்யுது. இந்த கலப்படத்தை நம்ம என்ன செய்யணும், நீக்கணும். நீங்கள் நானும் சபைக்குள்ளே வந்து சும்மா அப்படி ஏதோ வந்தோம், 2 பாட்டு பாடினோம், ஆராய்ச்சோம், அதுவும் இருக்கு. ஆனால் அதுக்கு மட்டும் கொண்டு வரல. பாறை ஆளும் மன்றமாய் இருக்கணும். இது வெறும் சாதாரண சபை மன்றம் கிடையாது, பாராளும் மன்றம். உலகத்தில் நிறைய மாற்றத்தை கொடுக்கறதுக்கு நீங்களும் நானும் இதில் ஒத்துழைப்பு. ஹல்லேலூயா. நீங்கள் ஒத்துழைப்பு கொடுங்க, நிச்சயமாக உலகத்திலே மாற்றங்களை பார்ப்பீர்கள். மலைகள் குமுறாது, மழைலாம் தேவைக்கு அதிகமாக என்ன செய்யாது. கொஞ்சம் நம்புங்களேன், கொஞ்சம் சந்தேகத்தோடையாவது நம்புங்களேன். என்ன சில சத்தியத்தெல்லாம் பேசணும் தான் கேட்க வேண்டியிருக்கு. ஹல்லேலூயா. நம்ம இப்போ ஜெபிக்க போகிறோம். இந்த பிரசங்கத்தை முடித்த உடனே ஒரு 2 காரியத்தை சொல்லி அந்த வயநாட்டில் இருக்கிற அந்த குடும்பங்களுக்காக சீக்கிரமாக அவங்களுக்கான இருப்பிடத்தையும் அவங்களுக்கான வாழ்வாதாரத்தையும் அவங்க என்ன பண்ணணும், சுதந்திரித்து கொள்ளணும். ஸோ அதுக்காக ஜெபிக்க போகிறோம். அடுத்து கட்டளையிட போகிறோம். நீங்கள்லாம் மாறுதலுக்காக கட்டளையிட வேண்டியவர்கள். பிரைஸ் காட். ஸோ இயேசு கட்டளையிட்டார்லா, காற்றையும் கடலையும் பார்த்து இறையாதே அமைதலாயிரு அப்படின்னாரு. அது மாதிரி மலைகளை பார்த்து, குன்றுகளை பார்த்து நீங்கள் ஏன் துள்ளுகிறீர்கள், ஏன் குமுறுகிறீர்கள், நீங்கள் அமைதியாக இருங்க. எல்லாமே நீங்கள் நன்மைக்கு எதுவாக தான் என்ன பண்ணணும், இருக்கணும். பிரைஸ் காட். ஸோ மனிதர்களுக்கும், மனிதனையும் நல்லா தான் படைச்சா அவனுக்குள்ளேருந்து தீமை வருதில்ல. இன்னைக்கு கொலைகள் எப்படி நடக்குது, இவன் தானே எந்திரிச்சு போய் கொலை பண்ணுறான். ஸோ அப்போ மனிதர்களும் சரியாக இருக்க வேண்டி இருக்குது, அப்புறம் நம்ம சூழ்நிலைகளும் சரியாக இருக்க வேண்டியதா இருக்குது. பிரைஸ் காட். ஒரு காரியத்தை ஸ்ட்ராங்காக இன்னும் பேசணும்னா நிறைய வசனங்கள் இருக்குது. நீங்கள் இப்போ எழுத்தின்படி போய் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் இப்படி செஞ்சார்லா, அப்படி செஞ்சார்லா. ஆனால் பழைய ஏற்பாட்டுக்கும் புதிய ஏற்பாட்டுக்கும் மிகப்பெரிய வித்தியாசம். நான் பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு மிகப்பெரிய வித்தியாசத்தை சொல்கிறேன். பழைய ஏற்பாடு மலையை அனுப்புச்சு, புதிய ஏற்பாடு மகனை அனுப்புச்சு. இதுக்கு மேலே வேற நன்மைக்கானதைத்தான் அனுப்புனாரு. ஸோ இந்த இடத்த புரிஞ்சுக்கிடுங்க. ஸோ புதிய ஏற்பாட்டில் அழிவுக்கு அங்கே இடமே கிடையாது. ஸோ இதற்கு ஒரு நல்ல உதாரணம், ஏசப்பா பற்றி இப்போ தெளிவு வந்துட்டா. ஏன்னா அங்கே இப்படி செஞ்சாரலாம், இங்கே இப்படி இங்கே இப்படி எழுதியிருக்கலாம், இப்படிங்க இடத்துக்கே என்ன செய்யக்கூடாது. நான் அதுக்கு தான் சில மெயினான விஷயத்த சொல்லிட்டேன். இனிமேல் அங்கங்கே ஏதாவது இடக்கு முடக்கா இருந்தால் நீங்கள் அதை சரிப்படுத்திக்கிடுங்க. கூட குறையா இருந்தால் என்ன பண்ணிக்கிடுங்க, இப்படித்தான் அப்படித்தான்னு நீங்களே என்ன பண்ணிக்கிங்க. நான் அடுத்து ஒன்று எழுத போகிறேன், ஒரு புக்கு. பழைய ஏற்பாடும் புதிய ஏற்பாடும் சேர்ந்து ஒரு முழு ஏற்பாடுன்னு எழுத போகிறேன். பழசுன்னு நினச்சதெல்லாம் முடியட்டும், புதுசுன்னு நினச்சது முடியட்டும். ஹல்லேலூயா. நீங்கள் சிரிச்சு வந்தால் தான் 5 நிமிஷத்தில் விடுவேன்.
ஏங்க எப்படி தேவையான சத்தியமா இல்லைங்களா? உண்மைதானங்க. எங்கேயோ என்னமோ நடக்குன்னு இருக்கக்கூடாதுங்க. உலகத்தில் ஒன்று நடந்தா அது ராஜ்யத்தில் ஒரு பாதிப்பாக நம்ம பார்க்கணும். ஒரு ஊழியக்காரெல்லாம் ஒரு ஜீவனுக்காக அழுதாருங்க. ஆனால் அவங்கள நீங்கள் வெளியில் பார்த்தீங்கன்னா வேற மாதிரி இருப்பாங்க. வருங்காலம் வசந்த காலம் நாளும் மங்களம் அப்படிம்பாங்க. ஆனால் அவங்கள பார்த்தா ரவுடிகள் மாதிரியே தெரியும். என்ன சினிமா வில்லனுல கொண்டாந்து இங்கே சபையில் கொண்டாந்து மேய்ப்பனா போடுறேன் அப்படிங்கிற மாதிரி இருக்குங்க. ஆனால் நீங்கள் க்ளோஸாக போய் பார்த்தீங்கன்னா ஒரு உயிருக்காக 1/2 மணி நேரம் அழுதாருங்க. அந்த அழுக உங்களை சோகத்துக்குள்ள கொண்டு போக உங்களை வெறி ஏற்படுத்தணும். பார், இதோ உன் பிள்ளை உயிரோடு இருக்கிறான் அப்படின்னு ஒரு ஜீவனுக்காக அவ்வளோ வைராக்கியமா என்ன பண்றாங்க. இன்னைக்கு ஒரு குரூப் ஆண்டவர் எழுப்பி இருக்கிறாரு. மரணத்தை வாங்குன்னு வாங்குறதுக்கும் இயற்கை சீற்றங்களை அடக்குவதற்கும் ஆண்டவர் புத்திரர்களை எழுப்பி கொண்டு இருக்கிறார். இந்த எண்ணம் உங்களுக்குள்ள வந்துச்சுனாலே நீங்க புத்திரர்களாய் செயல்படுகிறீர்கள். பிரைஸ் காட். ஸோ நீங்க சர்ச்சுக்கு வர்றீங்க, உங்களை எம்பிக்களை காட்டிலும் மேன்மையான இடத்துல ஆண்டவர் உங்களை வைத்திருக்கிறார். பிரைஸ் காட். ஓகே, இப்போ நான் ஒன்று சொல்ல வரும். அப்போ ஆண்டவரை பற்றி நல்லா தெரிஞ்சிட்டீங்களா? அவர் நல்லவர், நன்மையாகத்தான் எல்லாத்தையும் வச்சிருக்கிறாரு. ஓகேங்களா? ஓகே, ஒரே ஒரு விஷயத்தை சொல்லி முடிக்கிறேன். இது நீங்கள் தெரிஞ்சத்தான் நல்லா இருக்கும். ஒரு கிராமத்துக்குள்ளே ஆண்டவரை விட மாட்டேங்கிறாங்க. அவருக்கு ஒன்றும் தெரியல. சரி ரைட், இந்த கிராமம் இல்லைன்னா அடுத்த கிராமம் நம்ம மாட்டுக்கு போம் அப்படின்னா கூட இருக்கேன் சாரத்தை மடித்து கட்டிட்டாங்க. சொல்லுங்க, கூட இருக்கவன் சாரத்தை மடித்து கட்டி தீப்பெட்டியெல்லாம் எடுத்துட்டான். தீப்பெட்டி எடுத்துட்டான். ஒருத்தன் தீப்பந்தத்தை எடுத்துட்டான். கேட்கான், ஆண்டவரே நம்மளை உள்ள விட மாட்டேன், நீங்கள் எவ்வளோ பெரிய ஆள். உசுப்பேற்றுவாங்க. எப்படித்தான் என்ன பண்ணுவாங்க? அழிக்கிறதுக்கு உசுப்பேற்றுவாங்க. கூட இருக்கிறவங்க அழிக்கிறதுக்கு என்ன பண்ணுவாங்க? எல்லாத்தையும் எடுத்து வச்சு ரெடியாக கொளுத்தி விட்டு போயிடுவான் ஆண்டவரே. அதுக்கு ரெஃபரன்ஸ் பாருங்க. எலியா எப்படி அக்கினி இறக்குனார் ஆண்டவரே. நம்மளாம் எலியாவின் ஆவி உடையவங்க ஆண்டவரே, இறக்கிருவோமா அப்படிங்கிறாங்க. ஆண்டவர் சப்புன்னு பார்த்த பார்வையிலே கொடுத்தாரு பாருங்க ஒரு குடுப்பிடே. இன்ன ஆவி உள்ளவர்கள் என்பதை நீங்கள் அறியீர்களா? காரணம் என்ன தெரியுமா? எலியாவை பற்றி உனக்கு தெரிஞ்சதுடா, கூட வர்ற இயேசுவை பற்றி உனக்கு தெரியலையடா. டேய், நான் எலியா இல்லடா, நான் இயேசு. நான் மனிதனுடைய ஜீவனை அழிப்பதற்கல்ல, நான் ரட்சிப்பதற்கே வந்திருக்கிறேன். இதுதாங்க தேவனை குறித்து நீங்க சரியாய் தெரிந்து கொள்வதற்கான இடம். யார் என்ன சொன்னாலும் சரி, பைபிளில் வர எங்க என்னதான் எழுதி இருந்தாலும் பரவாயில்ல. ஒரு ஊழியக்காரர் சொல்றாரு, அந்த அவர் டெய்லராக இருக்கிறாராம். இந்த பேட்டர்ன் ஒன்று உண்டு, ஒரு கிளாத் இருக்குது, அந்த பேட்டர்னை வைப்பாங்களாம். அந்த பேட்டர்னுக்குள்ளே இருக்கிற துணி மட்டும்தான் உபயோகப்படுத்துவாங்க, மற்றதெல்லாம் கட் பண்ணி தூர போட்டுருவாங்க. இயேசு என்கிற பேட்டர்னை கொண்டு வந்து இந்த பைபிளோடு கூட வைங்க. அவருடைய குணாதிசயத்திற்கு, அவர் வெளிப்படுத்தின குணாதிசயத்திற்கு கூட குறையா ஏதாவது இருந்தால் அதை வெட்டி போட்டுருங்க. கிறிஸ்துதான் நமக்கு மாதிரியா இருக்கிறார். அவர் சொல்லிட்டாரு, மனுஷனுடைய ஜீவனை அழிப்பதற்கல்ல, அதை ரட்சிப்பதற்கு நான் வந்திருக்கிறேன். இந்த மனநிலை தான் உங்களுக்குள்ள எனக்குள்ள என்ன பண்ணணும். அடுத்து யோவான் 10:10 தெளிவா சொல்லிட்டாரு, திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான் என்று வேறொன்றுக்கும் வரான், நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூரணப்படவும் வந்தேன். பிரைஸ் காட். ஸோ ஆண்டவர் இப்படித்தாங்க இந்த பூமியை பார்க்குறாரு. நீங்களும் இந்த பூமியை எப்படித்தான் அப்படியே உட்காந்துட்டு எப்படா தீப்பிடிச்சு எரியும், அப்படியே சாம்பலா மாறும்ட்டு என்ன பண்ணப்படாது. எப்படா இது அன்பின்னா அந்த தீப்பிடிச்சு எரியும் அக்கினியில் அன்பு அப்படியே பார்க்கணும். இது எப்படா அப்படியே பரலோகமா. இவன் நம்ம எண்ணம்லாம் அப்படிதான் இருக்கு. எப்படா அந்த பூமி அப்படியே பரலோகமா இருக்கும் அப்படின்னு நான் இந்த எண்ணத்தோட இருக்கணும்னா, வெளியில பேசுறவங்க நம்ம பேசுறது கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருக்கும். எதுங்க உண்மை? இதுதான் பூரணமான காரியம். ஸோ ஆண்டவர் இந்த பூமியை நல்ல விதத்தில் வைப்பார். அதற்கு நம்மை ஏற்படுத்தி இருக்கிறார். இனிமே நீங்க இந்த இப்போ அங்கே ஒரு மலை தெரியுது பாருங்க, மேற்கு தொடர்ச்சி மலை. அதை அப்படி பார்க்குறீங்கன்னா முன்ன பார்த்த மாதிரி பார்க்கக்கூடாது. கட்டளை கொடுக்கணும். என்ன கட்டளை கொடுக்கணும்? மலையே நீ இப்படியே தான் இருக்கணும், எந்த சூழ்நிலையிலும் நீ இப்படித்தான் இருக்கணும், அசையக்கூடாது.
இறங்கக்கூடாது, அப்படியே தான் இருக்கணும். மேப்பை கூட எடுத்து வச்சு சில முக்கியமான மலையெல்லாம் பார்த்து என்ன பண்ணுங்க, ஆமாம் நல்ல வசதி இருந்து நேரம் புரிஞ்சுன்னா அப்படியே போயினாலும் சொல்லிட்டு வாங்க. ட்ரெயின்லலாம் போகும்போது எதை பார்த்தாலும் சொல்லுங்க, இதனால இனிமேல் தீமை என்ன செய்யக்கூடாது. ஒரு நாள் எலிசாட்ட சொன்னாங்க, ஐயா அந்த பட்டணம் பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு, குடியிருப்புக்கு நல்ல பட்டணம் தான், ஆனால் நிலமோ பால் நிலம், இது மூலமாக சாவு என்ன செஞ்சுட்டு இருக்கு. உடனே என்ன சொன்னார், ஒரு புது தோண்டியை கொண்டு வாங்க கிண்ணத்தை, அதில் உப்பை போடுங்கய்யா. எங்கேயா அந்த நீரூற்று எங்கே இருந்தியா வருது அப்படின்னு சொல்லிட்டு நேராக அந்த நீரூற்றில் போயிட்டு அந்த உப்பை எடுத்து போட்டு சொல்றாரு, இதை நான் ஆரோக்கியமாக்கினேன், இனி இதனால் ஓன் பால் நிலம் உண்டாகாது, இனிமே இதனால சாவும் உண்டாகாது. இத மாதிரி நீங்க உப்புன்னா என்னது, வாயிலிருந்து போற வார்த்தை. இந்த வார்த்தையை மலைகளுக்கு நேராய் தேவனோடு கூட சேர்ந்து நீங்கள் நல்லவர்களாய் இருந்து நன்மையா எல்லாத்தையும் பாருங்க. ஆண்டவர் நன்மையாய் எல்லாவற்றையும் நடத்துவார். நீங்கள் எலிசாக்களாய் இருந்து தீமையான காரியங்களாம் நன்மையாய் மாற்றுங்க. இந்த பூமி அழிஞ்சிரும் நினைக்காதீங்க, இது மறுரூபமாகும். ஆண்டவர் அதுக்காக வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஜெபிக்கலாமா? நாம் எழுந்து நிற்கலாம், ஜெபித்து நிறைவு செய்யலாம். முதல்ல நாம் வயநாட்டில் குடும்பங்களை இழந்து, வீட்டை இழந்து, பதட்டத்தோடு கூட ஒரு நடுக்கத்தோடு கூட இருக்கிற அந்த பிள்ளைகளுக்காக நாம் ஜெபிக்கலாம். ஆறுதல் உண்டாகட்டும். ஜெபிங்களேன். முதலாவது நாம் ஜெபிக்கலாம். கொஞ்சம் மனதார ஒரு 2 minutes ஜெபிங்க. இது ஒரு தேவ பிள்ளையுடைய பொறுப்பு. எல்லாரும் ஜெபிங்க, யாரும் சும்மா இருக்காதீங்க. சின்ன பிள்ளைங்கள் அப்படியே ஜெபிங்க. அன்றைய வயநாடு அந்த ஏரியாவில் இருக்கிற ஒரு 8 கிராமங்கள், ஓ ஜீசஸ், நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, அங்கே அநேக பாதிப்புகள் நடந்திருக்கிறது ஆண்டவரே. ஓ தீமைகள் உண்டாயிருக்கிறது, மரணங்கள் உண்டாயிருக்கிறது, வீடுகளை இழந்திருக்கிறாங்க, சந்தோஷத்தை இழந்திருக்கிறாங்க, சமாதானத்தை இழந்திருக்கிறாங்க ஆண்டவரே. ஒருவேளை இன்னைக்கு நாங்கள் அங்கே போய் பார்க்கலனாலும் வீடியோவில் பார்த்து, நியூஸில் பார்த்து நாங்கள் அதனுடைய தாக்கங்களை புரிந்து கொண்டு நாங்கள் உண்மையாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஓ ஜீசஸ், அவள் மறுவாழ்வு உண்டாகட்டும் ஆண்டவரே. ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அங்கே எல்லாம் சீக்கிரமாய் சீரமைக்கப்படட்டும் ஆண்டவரே. ஓ ஹல்லேலூயா, தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். வாழ்வாதாரம் உண்டாகட்டும். இருப்பிடத்தை இழந்த பிள்ளைகளுக்கு அதைவிட ஒரு நல்ல இருப்பிடம் ஆண்டவரே கிடைக்க கிருபை கொடுங்க ஆண்டவரே. ஓ நல்ல ஒரு வாழ்வு அமைய கிருபை கொடுங்க. நம்பிக்கை உண்டாகட்டும் ஆண்டவரே. சமாதானம் உண்டாகட்டும், தைரியம் உண்டாகட்டும் ஆண்டவரே. நாங்கள் மீட்பு பணியில் ஈடுபட்டு இருக்கிற எல்லாருக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அவங்களுக்காக ஜெபிக்கிறோம். அவங்கள பலப்படுத்துங்கப்பா. ஹல்லேலூயா. இன்னும் கவர்மெண்ட் என்னென்ன ஆக்ஷன் எடுக்கிறாங்களோ அதில் எல்லாம் உடைய ஆளுகை உண்டாகட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. சரீர பிரகாரமாக சில பாதுகாப்புக்கான காரியங்களை செய்வாங்க, அதெல்லாம் வாய்க்கட்டும் ஆண்டவரே. தேங்க்யூ லார்ட். அப்படியே இப்போ அடுத்த லெவலில் வந்து ஆறுதலுக்காய் நாம் ஜெபிக்கிறோம். மாறுதலுக்காய் கட்டளை கொடுங்க ஆண்டவரே. எல்லா சமுத்திரங்களும் மேலே நாங்கள் ஆளுகை எடுக்கிறோம் அப்பா. ஓ பிசாசுடைய கையிலிருந்து நாங்கள் எடுக்கிறோம் ஆண்டவரே. சமுத்திரத்தினால் இனி மரணம் சம்பவிக்க கூடாது. அந்த சமுத்திரம் அது அப்பா தேவையில்லாம அப்பா குமுறக்கூடாது ஆண்டவரே. அது அமைதியாக இருக்கட்டும். மலைகள் எல்லாம் அது அமைதியாக இருக்கட்டும் ஆண்டவரே. நன்மைக்கானதாக இருக்கட்டும் அப்பா. ஓ ஹல்லேலூயா. மனிதர்கள் நன்மைக்கானவர்களாய் இருப்பார்களாக. ஒருவருக்கு ஒருவர் விரோதமாய் எழும்பாதபடிக்கு, ஓ கடித்து பட்சிக்காதபடிக்கு உம்முடைய அன்பை வெளிப்படுத்துகிற மனிதர்களாய் இருக்க கிருபை கொடுங்க. நாங்கள் விரும்புகிறோம் ஆண்டவரே. ஆரம்பத்தில் நீங்கள் இந்த வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்து மிகவும் நன்றாக இருக்கிறது என்று கண்டீரே, அதை போல் அந்த சத்தத்தை நாங்கள் மறுபடி கேட்க ஆண்டவரே. அந்த சத்தத்தை கேட்கும் முறை நாங்கள் ஓய மாட்டோம் அப்பா. ஓ இன்னும் எங்களை பலப்படுத்த, இன்னும் எங்களை அபிஷேகிங்க ஆண்டவரே. நீர் நல்லவர் என்பதை ஆண்டவரே அப்பா இந்த உலகம் அறியட்டும் ஆண்டவரே. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். தொடர்ந்து நீர் ஆளுகை செய்யும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா.